அழகே அழகு அப்கமிங் எபிசோட். இப்போ தான் புதுசாக வீடியோ போட்டுட்ருக்கேன். வீடியோ பார்க்குறவங்கள மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரேவதியை பார்க்கறதுக்காக பாக்கியராஜ் அவங்க வீட்டாண்ட போகிறாங்க. அவர் நினச்சிட்டு வந்த மாதிரியே ரேவதி வாசலில் உட்காந்து அழுதுட்ருப்பாங்க. அதை பார்த்தோன்னே பாக்கியராஜ் ரொம்பவே ஷாக் ஆகிடுவார். என்னாச்சு ரேவதி, எதுக்கு இங்கே உட்காந்து அழுதுட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஏதாவது பிரச்சனையா என்னன்னு சொல்லுன்னு சொல்லுவார். அவள் ஒன்றும் இல்லைண்ணா, நான் சும்மா தான் வந்து இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கதவை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. கதவு லாக்கில் இருக்கும். உள்ளே கதவு டாப்பால் போட்டிருக்கு. நீ வெளியில் இருக்க, என்னை ஏமாத்துறிய, பொய் சொல்கிறியா, என்ன ஆச்சுன்னு ஒழுங்காக சொல்லு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. நீ எதுக்கு நான் இப்போ இங்கே வந்த அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை உனக்கு எதுவும் ஆகிற மாதிரி எனக்கு தோணுச்சு, அதனால தான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. கரெக்டாக அந்த சமயம் தங்கராஜ் கதவு திறந்துட்டு வெளியே வருவார். என்ன சத்தம், யார்கிட்ட பேசுகிறேன்னு பார்த்தா பாக்கியராஜ் வந்திருப்பாங்க. என்ன நடக்குது இங்கே, எதுக்காக எங்கள் அக்கா வெளியே உட்கார வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு தங்கராஜ் கிட்ட பாக்கியராஜ் கேட்பாங்க. உடனே ரேவதி அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, நான் தான் சும்மா வந்து உட்காந்துருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ இப்போ உண்மையை சொல்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கப்புறம் தான் ரேவதி சொல்லுவாங்க, நான் வீட்டுக்கு வந்துட்டு சொல்லாமல் வந்துட்டேன், அதனால் எங்கள் 2 பேருக்கும் பிரச்சனை வந்துடும்னு சொல்லி தான் நானாக வெளியே வந்து உட்காந்துட்ருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை, நீ போனா அப்படின்னு சொல்கிறாங்க. தங்கராஜ் உடனே உங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்கிட்ட ஃபோன் எங்கே இருக்குது, நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன், எங்கள் அண்ணனுக்கா தோனி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தங்கராஜ் ரேவதியை உள்ளே வான்னு சொல்லி கூப்பிட்றாரு. இப்போ நீ வரியா இல்லையான்னு சொல்லி கத்துறாரு. உடனே பாக்கியராஜ் நீ ஏன் கூட வா, நம்ம வீட்டுக்கு போகலாம், உனக்கு இருக்கிறதுக்கு இடமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை கூப்பிட்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, நீ போனா அப்படின்னு சொல்லி ரேவதி சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போ நான் உள்ளே தானே போகணும், நான் போனால் நீ போவல அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அதுக்கப்புறம் உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போனவொடனே தங்கராஜ் ரொம்பவே திட்டுவாங்க. இன்னும் உங்கள் அண்ணனை எப்படி வர வச்சு அதுக்குள்ளே ஃபோன் பண்ணி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்கிட்ட நீங்கள் ஃபோனை கொடுத்தா என்னை வெளியே தள்ளினீங்க, அண்ணாவே தான் வந்திருக்கு, ஐயோ அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் ரொம்ப தான் பாசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ணன் வந்து போந்தலேருந்து கொஞ்சம் திமிராக தான் பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவார். ஆமாம் என்ன பண்ணுறது, எல்லாம் என் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி போயிடுறாங்க. திருப்பி தங்கராஜ் வெளியே வந்து பார்க்குறாரு. பாக்கியராஜ் வெளியே தான் நின்றுட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் பாக்கியராஜ் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. மறுநாள் விடிஞ்சிடுது. மலர் ரேவதியை பற்றி பாக்கியராஜ் கிட்ட பேசுகிறாங்க. ரேவதிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஃபோன் பண்ணி பேசி பார்க்கவா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் பேசிட்டு அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை, நீ அதை பற்றி வரி பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மலர் பைக் எங்கன்னு கேட்குறாங்க. நான் வாட்டர் வாஷ் விட்டுருந்தேன்னு சொன்னல, நான் போகிறதுக்குள்ளே ஷாப் மூடிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்கிட்ட நீங்கள் போய் சொல்கிறீங்க, உங்களை பற்றி எனக்கு தெரியாதா, உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தான் பாக்கியராஜ் வட்டி காசு கட்டலைன்றதுக்காக பைக் எடுத்துகிட்டு போயிட்ட விஷயத்த சொல்கிறாங்க. உடனே மலர் கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சேவிங்ஸில் வச்சு இந்த காசு எடுத்து கொடுக்குறாங்க. எனக்கு இவ்வளோ காசு ஏது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் அன்றைக்கி இன்சென்டிவ் வந்ததுன்னு கொடுத்தீங்களே, உங்களோட காசு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நான் உன் செலவுக்காக கொடுத்தது, நீ வச்சுக்கோன்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் திருப்பி கடன் வாங்காமல் இதை எடுத்துன்னு போய் முதல்ல கட்டி பைக் ஈவினிங்குள்ளே வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் காலையில் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சுரேஷ்க்கு மலர் பார்த்தீங்கன்னா பரிமாறிட்டு இருப்பாங்க. புருஷன் சாப்பிட்டுட்டு இருக்கா, இந்த மதி எங்கே போனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை மதி காலேஜ்லேருந்து கால் வந்ததுன்னு பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லி சமாளிப்பாங்க. மதி வந்தோடனே அவங்க மாமியார், உன் புருஷன் சாப்பிட்டுட்டு இருக்கா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மலர் எங்கே சண்டை வந்துட போகுதுன்னு சமாளிக்கிறாங்க. கொஞ்சம் உள்ளேருந்து தயிர் எடுத்துட்டு வான்னு சொல்லி அவங்கள உள்ளே அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களாம் சாப்பிட்டுட்டு இருக்கானுங்கன்னு வேஸ்ட் போடுறதுக்காக ஒரு பிளேட் எடுத்துகிட்டு வந்து மதி வைக்கிறாங்க. உடனே அவங்க மாமனார் அதை தள்ளி விட்டுட்டு, இப்போ வேஸ்ட் எங்கே வைக்கிறதுன்றது தான் உனக்கு பிரச்சனை, என்ன தான் உன் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அதனால் மதி ரொம்பவே அப்செட் ஆகிடுறாங்க. மலர் நீ அதை பற்றிலாம் யோசிக்காதே, இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்ல வேண்டியதை சொல்கிற நேரத்தில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்கிறாங்க. 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது பாக்கியராஜ் ஒரு நிமிஷம் வான்னு சொல்லி மலரை கூப்பிட்டுட்ருப்பாரு. என்ன இங்கே சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மதி உனக்கு நடந்த விஷயம் தெரியாதுல்ல, இங்கே என்ன செலவு வந்தாலும் முதல்ல கடன் வாங்குறது இவரு தான், கடனை ஒழுங்காக கட்டல, வட்டி கட்டலன்னு சொல்கிறதுக்காக பைக் எடுத்துகிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியே என்னோட எபிசோட முடிக்கிறாங்க. இனி அடுத்தடுத்து வரும் விறுவிறுப்புகளையும் சுவாரஸ்யங்களையும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்க மறக்காமல் என்னோட இந்த புது சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.